அப்போ அதுக்கு வந்து நம்ம மாஸ்டர் கனல் கண்ணன் ஒரு சிறந்த தேசியவாதி, அவரை தான் பயன்படுத்தணும்னு இருந்து அவர்கிட்டையும் பேசி எல்லாம் வச்சுருந்தோம். நம்மளால் என்ன செய்ய முடியும், அதை செய்யணும். அந்த வட்டத்தில் தான் நான் யோசித்தேன். அதனால் இதுக்கு மேலே பண்ண முடியலைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்க. அவங்க யாருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டரில் போய் படம் பார்த்த சமீபத்தில் படம் பார்க்குற ஆட்கள் இல்லை. அடுத்த எதிர்காலம் சினிமாவில் வந்து டிஜிட்டல் தான், சினிமாவில் மட்டும் இல்லை. அப்போ அங்கே போய் நம்ம பண்ணணும்னு நினச்சோம், கரெக்டாக பண்ணணும். திரையில் என்ன காட்ட போகிறோங்கிறத முக்கியம். அப்போ நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த இதில் இப்படி வந்துட்டு சார், நம்ம சோனி தான் பயன்படுத்தணும், FX3 அந்த கேமரா தான் நம்ம படம் முழுக்க பயன்படுத்தணும். இன்னொரு கேமரா 2 கேமரா இதில் பயன்படுத்திடுவோம். கேமராமேன் தரையில் பாய் போட்டு தான் தூங்கினார். ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே அவுட்புட் கிடைச்சிது. அதேமாதிரி செலவு வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் இயக்குனருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 வணக்கம். நமது நேயர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எங்க சின்னப்பா கணேசன் அவரை தான் நீங்க எடுக்கலன்னு பார்த்தா இப்போ அவரையும் காணோம், 1 மாசம் ஆச்சு, உங்களையும் காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு நம்ம நேயர்களுக்கு நீங்களே சொல்லிருங்களேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். அண்ணாமலை வந்து எப்போ வந்து தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து நீக்கினாங்களோ, அதாவது மாற்றினாங்களோ, அப்போவே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நான் சொன்னேன். இதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு நம்மளும் அரசியல் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு சினிமா வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே இந்த சினிமா துறையில் தான் இயங்கிட்டு இருக்கோம். அது டைரக்டர் ஆகணும்னு சொல்லி அந்த முயற்சியில் அது போயிட்டுருக்கு. பல படங்களில் டைரக்டர் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியாச்சு. அதில் தனியாக பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாரதர் மீடியாவில் தான் அதை பற்றிய விஷயத்த பேசியிருந்தோம். இது கிரவுட் ஃபண்டிங் அடிப்படையில் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம். அதில் வந்து நம்ம எதிர்பாராத அளவுக்கு நம்ம நாரதர் மீடியா மூலமாக தேசியவாதிகள் பலரும் வந்து அதுக்கு நிதி பங்களிப்பு செய்தாங்க. லாப பங்கீடு அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த இதே சொல்லியிருந்தோம். அதில் வந்து அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதில் பண்ணியிருந்தாங்க. குறைந்தபட்சம் 500 ரூபாய் 300 ரூபாய் கூட அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு இருந்தால் லாபத்துலலாம் ஒன்றும் தர வேண்டாம், ஆனால் என்னால் முடிஞ்ச நிதி பங்களிப்பு இது அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்க. இவங்க யாருமே வந்து இந்த இதில் வந்து ஒரு சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக பண்ணது கிடையாது. சின்னப்பா கணேசன் ஒருத்தர் இருக்கா, அவன் பொய் சொல்ல மாட்டான், நேர்மையாக தான் இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க வந்து நான் பெற்றிருக்கேன். அது நாரதர் மீடியா மூலமாக நமக்கு அது கை கொடுத்துருக்கு. நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க இத்தனைக்கும் படமே பார்க்காதவங்க கூட இருக்காங்க. ஆமாம், இல்லை 80 வயசு 85 வயசு அந்த மாதிரிப்பட்டவங்களெல்லாம் கூட இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பெங்களூர்லேருந்து ஒரு ஐயா அவங்க பேசுனாங்க. பேசும்போது வந்து அவங்க இந்த இதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க, நீங்கள் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க ஃபோனும் பண்ணல, ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். அவங்க பேசி ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாரம் இல்லை 3 வாரம் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அந்த பேரெல்லாம் அங்கே இருக்குது. அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி தாத்தா வந்து உங்களுக்கு ரூபாய் இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, எந்த அட்ரஸுக்கு எந்த பேங்க் டீட்டெயில்ஸு கொடுங்க, நாங்கள் அதுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே கொடுத்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது அவர் காலமாயிட்டார் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க கடைசி ஆசையாக கிட்டத்தட்ட இதை சொல்லியிருக்காங்க. அவங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் தான் இதை தாரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்புறமா இந்த வயது முதிர்ச்சி ஒரு காரணம். அப்போ உடம்புக்கு சரியில்லாமல் இருந்திருக்கு. அப்போ கடைசியாக இவருக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனாக வேலை பார்த்தவர் 30,000 ரூபாய் கையில் வச்சுட்டு திடீர்னு வர சொல்லி கொடுத்தாங்கலாம் சொல்லியிருப்பேன். சென்னை இதில் காஞ்சிபுரத்தை பேஸ் பண்ணி உள்ளவங்க இது மாதிரி நிறைய பேர். அவங்களால முடியாது. 2,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு அம்மா 500 ரூபா அனுப்பிவிட்டாங்க. அவங்களுக்கு பென்ஷனே 2,000 ரூபா தான். அவங்களால முடியாது. வேற எந்த 2,000 ரூபாயில் ஒரு மாத வாழ்க்கையை ஓட்ட முடியாது, தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது. ஆனாலும் அவங்க 500 ரூபா அனுப்பிட்டு என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியலைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்க. அப்போ அது எல்லாமே அவங்க யாருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டரில் போய் படம் பார்த்த சமீபத்தில் படம் பார்க்குற ஆட்கள் இல்லை. எல்லாமே ரிட்டையர்டு பீப்புள், பெரும்பாலும் ரிட்டையர்டு பீப்புள். 1-2 பேர் வயசு கம்மியாக உள்ளவங்களும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது எல்லாமே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையை நம்ம பெற்றிருக்கோம். நாரதர் மீடியாவுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க மத்தியில். அதே மாதிரி எனக்கு மேலேயும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு நம்பிக்கையை நான் இவ்வளோ நாள் பேசினால வளர்த்துருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா என்ன புரிஞ்சதுனால அவர் எதை பண்ணாலும் அது நல்லா தான் செய்வார். கண்டிப்பாக வந்து தேச துரோக செயலாம் செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், கரெக்டாக பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட பேசின எல்லாரும் இதை சொன்னதை நான் அப்படியே உங்கள்கிட்ட ஒப்பிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான். இது எனக்கு வந்து அது என்னுடைய பொறுப்பு. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுக்குது. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம நடக்கணும்.
நம்ம செயல்படணும். நான் முதல்லே சொல்லிட்டேன். எனக்கு குழந்தையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்ப அந்த குழந்தையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல தடவ நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோம். என்னுடைய அடுத்த மிச்ச காலம் ஃபுல்லா வந்து ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும், நல்லது செய்யணுங்கிறது தான் நோக்கம். சினிமா துறையை சார்ந்து இயங்குனதுனால, அந்த சினிமா துறையில உள்ள விஷயங்கள் நிறைய தெரிஞ்சதுனால, அப்புறம் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேசிய பார்வையிலே வந்ததுனால, காலேஜ் படிக்கும் ஸ்கூல் லெவல்லயே அது மாறிடும். வந்ததுனாலயும் நிறைய புரிதல்கள் இருக்கு. நிறைய விழிப்புணர்வு நம்ம நிறைய தெரிஞ்சு போச்சு. எது உண்மை, எது பொய், என்ன அரசியல் நடக்குது, சினிமாவுல என்ன அரசியல் நடக்குது, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால, சினிமாவுக்கு உள்ளாலேயும் போணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, சினிமான்னா சினிமாவுல போய் பண்ணா உடனே அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே உயர்ந்துருமா? அது வந்து மாறப்போகுதா? அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார். கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தெல்லாம் தூக்கி நிறுத்தும்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வராது. ஆனா தமிழகத்துல ஆட்சிய மாத்திருக்காங்க. சினிமாவுல இருந்து வந்து தான் இந்த திராவிடியா மாடல் ஆட்சியே இங்க உருவாச்சுது. அதுக்கு முக்கிய காரணம் சினிமா. சினிமா இல்லாமலாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆந்திராவிலயும் இதே மாதிரி ஆட்சி மாற்றத்தெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதனால சினிமாவுனால தமிழகத்துல தான் நம்ம இருக்கோம். ஆல் இந்தியா லெவல்ல மாத்திட்டாங்க. அது வேற. தமிழகத்துல ஒரு பெரிய கேடுகெட்ட சூழ்நிலை இருக்கு. அத மாறணும் அப்படின்னா, சினிமாவும் அதனுடைய பங்களிப்பும் வேணும். சினிமா மட்டுமே கிடையாது. சினிமா வேணும், பத்திரிகை வேணும், எழுத்துத்துறை வேணும், எல்லா துறையும் வேணும். இதுல பத்திரிகை துறை, சினிமா துறை, எழுத்துத்துறையை வந்து நம்ம கண்டுக்கவே இல்ல. தேசியவாதிகள்னு சொல்லப்பட்ட நம்ம வந்து அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை. சிந்திக்க இடத்துல இருக்கக்கூடியவங்களும் அதை பெருசா கண்டுக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து அவங்க என்னத செயல் திட்டம் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து யாரையும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து இதை செய்யல, பிஜேபியில இருந்து இதை செய்யல, இந்து முன்னணியில இருந்து இதை செய்யல. எல்லாமே நமக்கு தொடர்பு உள்ள அமைப்புகள் தான். அப்ப எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து அதை சொல்லலை, இதை செய்யலைலாம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நம்மளால என்ன செய்ய முடியும் அதை செய்யணும். அந்த வட்டத்துல தான் நான் யோசித்தேன். அந்த மாதிரி எனக்குள்ளால எழுத சிந்தனை தான். ஏற்கனவே சினிமா துறையில இதே மாதிரி ஒரு எண்ணத்துல தான் 2005ல சினிமா துறைக்கு வந்தேன். பத்திரிகை துறையில இருந்து வந்ததுல அப்படி பல போராட்டம், பல பிரச்சனைகள், பல அனுபவங்கள். இப்ப வந்து என்ன தோணுச்சுன்னா, இதை நம்ம வந்து நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம அப்போ செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கோரிக்கை வச்சதனுடைய விளைவுல தான் நான் ரூ. 1,00,00,000 டார்கெட் பண்ணியிருந்தேன். என்னுடைய பட்ஜெட் ரூ. 1,00,00,000 நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு கம்மியா இருந்தாலே நம்ம இதை பண்ணிடலாங்கிறது தான் என்னுடைய இது. நம்ம அதுக்கு தக்கவாறு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சிவனுடைய அனுக்கிரகத்துல ரூ. 1,00,00,000 வரல. ஒரு 60 லட்சம் அளவுக்கு தான் நமக்கு வந்து நிதி கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் கரெக்டான புள்ளி உரம் செக் பண்ணல, வந்திருக்கும். ஆனா அதுக்கு உள்ளால நான் அடுத்த ஸ்டெப் என்ன யோசித்தேன் அப்படின்னா, எல்லாரும் ரூபா நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் அனுப்பிட்டோம், இல்லைன்னா நேரில் கொண்டு கொடுத்துட்டோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நகரணுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஷூட்டிங் பிளான் படி திட்டமிட்டபடி செய்தோம். அதுதான் இதுல பெரிய விஷயம். திட்டமிட்டு எல்லாமே நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதுபடியே நடந்துச்சு. ஆடி மாசம், ஆடி பெருக்கு அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி சென்டிமெண்டா அதை வந்து தொடங்கணும்னு முடிவு பண்ணோம். சென்னையில ஒரு நாள் எல்லாமே வெளியே தெரியாம தான் பண்ணோம். எல்லாமே சைலண்டா, ஒரு சலசலப்பு இல்லாம, ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லாம ஆரம்பிச்சு சென்னையில ஒரு நாள் ஷூட்டிங் 3 சீன் அன்னைக்கு எடுத்தோம். நீங்களும் இருந்தீங்க. ஏன்னா நீங்க தானே கதாநாயகன். அதாவது கதைப்படியும் கதையில கதாநாயகன் நீங்க தான். இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்றதுலயும் ஒரு கதாநாயகன் நீங்களும் நாரதன் மீடியா தான். அதனால அதுல முக்கியமான ஆளு. அதனால அது தெரியும், அது பண்ணணும். அப்புறம் அடுத்த இது வந்து நம்ம 28ஆம் தேதின்னு முடிவு பண்ணோம். ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி தென்காசியில நம்ம வந்து அங்க பூஜை, அதாவது அங்கேயும் ஒரு பூஜை போட்டுட்டு படப்பிடிப்பை தொடங்கணும்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி பல தடவை அங்க போய் லொகேஷன்லாம் பார்த்து எல்லாமே முடிவு பண்ணிட்டு வந்திருந்தோம். இது எல்லாம் தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். இது கூட இருக்கக்கூடிய ஆளு. இதுல பங்கெடுத்தவங்களுக்கு இல்லை தேசியவாதிகளுக்கு புது தெரியாம இருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியறதுக்கு அப்படிதான் விரிவா சொல்றேன். அப்ப அங்க போய் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம். கரெக்டா பண்ணோம். 20 நாள் இல்லைன்னா 21 நாள் இந்த ஷெட்யூல் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். கரெக்டா தான் நான் முடிவு பண்ணேன். 22 நாளையில முடிச்சுட்டு வந்தோம். 28ஆம் தேதி தொடங்கணும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளத்துல ராமர் கோவில்ல பூஜை போட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில்ல சீனை நம்ம எடுத்தோம். அதுக்கு பிறகு அதுல இருந்து கண்டினியூஸா அங்க பெரிய சிரமம். சீனை நீங்க பேசும்போது எனக்கு இப்ப ஒரு மாதிரி இருக்கு. அது தியேட்டர்ல பார்க்கும்போது நீங்களும் அதை உணர்வீங்க. அது ரொம்ப நல்லபடியாவே, நல்ல அருமையான இதாவே அமைஞ்சுது. அதே மாதிரி வந்து செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி, ஒரு வாரம் கூட ஆகல, 18ஆம் தேதி நம்ம வந்து இதை நிறைவு பண்ணணும்னு சொல்லி நிறைவு பண்ணணும். அதில் அங்கே எடுக்கக்கூடிய போர்ஷன் கம்ப்ளீட் ஆகி போச்சு. இது ஒரு பாட்டு, 3 பாட்டு மொத்தத்தில். அதில் ஒரு பாட்டு சுத்தமாகவே முடிச்சிட்டோம். இன்னும் 2 பாட்டில் வந்து ஒரு பாட்டு சென்னையில் தான் அதை முடிக்க முடியும். அதனால அங்கே உள்ள முடிச்சுட்டு சென்னையில் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்னொரு பாட்டு வந்து சோக பாட்டு. அது வந்து ஒரு 2.5 நிமிஷம் இருந்தால் போதும்னு பிளான் பண்ணோம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு அந்த பாட்டு ஆடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பாட்டும் வந்து ஏறக்குறைய அங்கே பாதிக்கு மேலே முடிச்சிட்டோம். அது சென்னையில் கொஞ்சம் அதை முடிச்சா அதுவும் முடிஞ்சிடும். சென்னையில் எடுக்க வேண்டிய போர்ஷன் ஒரு 9 நாள் தேவைப்படுது. கோர்ட் சீன் எல்லாமே
கதையினுடைய கிளைமேக்ஸ் அங்கே தான் நடக்க போகுது. அப்போ அதுக்கு வந்து நம்ம மாஸ்டர் கனல் கண்ணன் ஒரு சிறந்த தேசியவாதி, அவரை தான் பயன்படுத்தணும்னு இருந்தே அவர்கிட்டையும் பேசி எல்லாம் வச்சுருந்தோம். அதுபடி அவருடைய போர்ஷன் தான் இதில் முக்கியமான இதாக வரப்போகுது. அந்த போர்ஷனும் இருக்குது. அதாவது கோர்ட்டு செட்டப்பு, அது மிச்சம் 1-2 சீன் வெளியே வரும். இதெல்லாமே அவர் சார்ந்த அவரும் இருக்கக்கூடிய அவர் முக்கியமான ஒரு பங்கெடுக்கிற சீன்களாக இருக்கும். இந்த 9 நாள் முடிச்சா படமே முடிஞ்சிடும். அப்போ வந்து மொத்தத்தில் 22 அங்கே ஒரு நாள் நம்ம ஏற்கனவே எடுத்தோம் 23, இங்கே ஒரு 9 நாள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த இதையும் சேர்த்தீங்கன்னா மொத்த படமே முடிஞ்சு. அது ஒரு ரொம்ப சின்ன ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படம் ஒரு 30 நாள் 35 நாள் லாஜிக் படி அது கரெக்டாக இருக்கும். நான் அந்த செட்டில் இருக்கும்போது அங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாம் சொன்னது, இது சின்ன படம்ன்ற மாதிரியே எதுலையுமே நாங்க உணரவே இல்லை. ஒரு பெரிய படம் ரேஞ்சுக்கு தான் இருக்கு. எல்லா சீனாக இருக்கட்டும், அங்க எடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய படத்துக்கான இது எப்படி இருக்குமோ, ஏன்னா அவங்க எல்லாருமே வேற பெரிய பெரிய படங்கள்ல வேலை பார்த்தவங்க. அவங்க சொல்றத நான் வந்து, ஏன்னா அங்கங்க நம்ம நின்று அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற ஒரு, ஏன்னா இது நம்ம படம் அப்படின்றதுனால அவங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வாட்ச் பண்ணும்போது அவங்க சொன்னது இதுதான், இது சின்ன பட்ஜெட்டாவே இது அவங்க பார்க்கவே இல்லை, இதை நம்ம தான் பார்க்குறோம், இது சின்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லி இருந்தே நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி பாதியில் நின்று போச்சு. அது திருமண கோலத்தில் படப்பிடிப்பை தொடங்கின ஒரு ஆளுனா. அது வந்து படப்பிடிப்பு 2 ஷெட்யூலோட அது வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் அது நின்று போச்சு. அதுல இருந்தே வந்து அதுவே டிஜிட்டலில் தான் ஆரம்பிச்சோம். அந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அப்போ எல்லாமே ஃபிலிம் வந்து ஒன்றும் ஓரம் கட்டப்படலை. ஃபிலிம்லலாம் எடுக்க தான் செய்துட்டு இருந்த நேரம் தான் அது. ஆனால் அப்போவே டிஜிட்டலில் தான் ஆரம்பித்தோம். அதனால் டிஜிட்டலில் எனக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உண்டு. அதை பற்றி புரிதல் நிறைய உண்டு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தேடல் நிறைய இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் முதல் டிஜிட்டல் படம் என்ன வந்துச்சு, அப்போ வந்து அது PC ஸ்ரீராம் அவர்களுடைய வானம் வசப்படும், அப்புறம் S.A. சந்திரசேகர் முத்தம்னு ஒரு படம் பண்ணார். கமலஹாசன் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் பண்ணது டிஜிட்டலில் தான் அப்போ எடுத்தாங்க. சேரன் வந்து தவமாய் தவம் இருந்துன்னு எடுத்த படம் வேரிகாம்னு சொல்லி பேனசோனிக்கு ஒரு கேமராவில் தான் அவர் எடுத்தார். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிலிம் வந்து கோல் வச்சுன காலம், டிஜிட்டல் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்ச காலம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் டிஜிட்டலில் நான் வந்து இப்போ வந்து ஸ்டார் வார்ஸ் பார்ட் 2ங்கிற படம் வந்து டிஜிட்டலில் தான் எடுத்தாங்க. அப்போ இதில் சினி அல்டான்னு ஒரு கேமராவில் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இதெல்லாமே அப்போவே நான் வந்து சினிமாவுக்குள்ளே என்ட்ரி போடும்போதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தேன். ஏன்னா நான் அதுக்கு வந்து AMN டிவியில் வேலை பார்த்தது ஒரு காரணம். அப்போ அதில் இருந்தே தேடல் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தோம். அப்போ என்னுடைய பார்வையில் அப்போவே 2005க்கு முன்னாடியே அடுத்த எதிர்காலம் சினிமாவில் வந்து டிஜிட்டல் தான். சினிமாவில் மட்டும் இல்லை, தினத்தந்தி குரூப்லேயே வந்து அப்போ வந்து டிஜிட்டல் கேமராவே ஸ்டில் கேமராவே பயன்படுத்தாத காலம். ஒரே ஒரு கேமரா. அப்போ நான் சொன்னேன் டிஜிட்டலில் தாங்க சார் அதுக்கு அடுத்த எதிர்காலம்னு நம்ம எடிட்டர் அப்போ சந்திரகோபால் சார், அவரோட நியூஸ் எடிட்டர், அவர்கிட்டலாம் சொல்லும்போது அட போமையா நீர் அப்படிம்பாரு. அப்படிதான் சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் வந்து ஃபிலிமில் எடுக்கக்கூடிய டெப்த்து கிடைக்காதெல்லாம் கிடையாது. ஏன்னா எதிர்காலம் இல்லை தான் இருக்குது. ஏன்னா டிஜிட்டலில் வேர்ல்டு வைடு வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் ஏஜென்சி மூலமாக வரும், இங்கே பத்திரிகைக்கு வரும். அதை வந்து ரிசீவ் பண்ண ஆளே நான் தான். அதை எடுத்து நான் வந்து இவங்களுக்கு கொடுக்குறதே நான் தான். நியூஸ் எடிட்டருக்கு அந்த இடத்துல நான் இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ அதில் இருந்ததுனால எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி, அந்த கலர், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அது பிக்சல் அப்படி கூட்டிகிட்டே போகுது. 2 MB 3 MB 5 MB 8 MB 15 MB 200 MB அதுக்கு மேலே எல்லாம் போயிட்டு போகும் மொபைல்ல. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னேன், இது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இது ஃபிலிமில் எடுக்கக்கூடிய அந்த கிளாரிட்டியை சாப்பிட்டுட்டு இது மேலே வந்துடும். ஏன்னா ஃபிலிம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகாது. என்ன இருந்தாலும் ஃபிலிம்னு கொஞ்ச நாள் ஒப்பேத்தி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ பாருங்க எங்கேயுமே அந்த ஃபிலிம் கேமராவே இருக்காது. சினிமாவில் மட்டும் இல்லை, பத்திரிகையில் வச்சிருக்க ஸ்டில் கேமரா முதல் கொண்டு இப்போ இருக்காது. எல்லாமே ஓரம் கட்டப்பட்டு. இதில் நான் இதை பார்த்தேன். இதில் நான் எது இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து என்னைக்கு இருந்தாலும் சரி டிஜிட்டல் தான் அடுத்து வரப்போகுதுங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறம் திரையில என்ன காட்ட போறோங்கிறத முக்கியம். திரைக்கு பின்னாடி நம்ம நிக்கிறவங்க சட்டை போட்டுட்டு ஷூட் பண்றோமா, இல்ல சட்டை போட்டுட்டு வேலை செய்யறோமா, கஞ்சி குடிச்சிட்டு வேலை செய்யறோமா, பட்டி கிடந்து வேலை செய்யறாமாங்கிறது வந்து ரசிகனுக்கு தேவையில்லை. திரையில என்ன காணிக்க போறோம், அது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய கேமராவெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்லே வந்து இதுக்கெல்லாம் 8K ரெசல்யூஷன்லாம் வந்து போச்சு. முன்னாடி வந்து ஆனா தியேட்டர் ப்ரொஜெக்ஷன் 1.5Kல தான் இருக்கு. சொல்லுவாங்க 2K ரெசல்யூஷன் இருக்கு அப்படிம்பாங்க. அதுவே 1.5Kல தான் இருக்கு. ரொம்ப டீப்பா டெக்னிக்கலா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா பல தியேட்டர்கள்ல மால் அந்த மாதிரி பட்டையில 4K இருக்கு. அதுவும் 8Kலாம் வரல. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல தான் வந்து இன்னும் 8K அந்த மாதிரி எக்யூப் பண்ணி வச்சிருக்கதா சொன்னாங்க. மற்றபடி நம்ம நாட்டில் அதுவும் குறிப்பா தமிழகத்துல எல்லாம் எடுத்தீங்கன்னா பெரிய மால் இருக்கிறதுலே 4K வரதே பெரிய விஷயமா இருக்கு. 1-2 தியேட்டர் தான் இருக்கு. அப்படின்னா 2Kங்கிறதே வந்து கரெக்டான 2K கிடையாது.
1.5K லெவலில் வச்சுட்டு தான் ப்ரொஜெக்ஷனே இருக்குது. நீங்கள் என்னத்தை வேணாலும் 8Kல எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்கள் 1.5Kல தான் கொடுக்க போகிறீங்க தேட்டர். இது வந்து அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு தான் திரையில் என்ன வரும், அதுக்கு என்ன கேமராவில் எடுத்தால் குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப கீழே போக வேண்டியதில்லை. இப்போ எல்லா கேமராவுமே நல்ல குவாலிட்டியாக கொடுக்குது. அப்புறம் லென்ஸு, என்னென்ன லென்ஸை பயன்படுத்தினா அந்த குவாலிட்டி வரும். இதுக்கு வந்து நமக்கு கிடைச்ச பாண்டி அருணாச்சலங்கிற கேமராமேன் ஒரு பெரிய வரப்பிரசாதம் படத்துக்கு. இவர் வந்து அதுக்கு பிறகு பல அனுபவங்கள் இவருக்கு. லைட்டிங் வந்து முக்கியமான ஒரு இது. அதுலலாம் பாண்டி அருணாச்சலத்தை அடிச்சுக்க முடியாது. அவர் தேடல் ரொம்ப அதிகம், உழைப்பு. நம்ம சோர்வடைஞ்சா கூட அது ஸ்பாட்டில் பார்த்துருக்க முடியும். அவர் வந்து சோர்வடையில 6 மணிக்கு மேலேயும் பேக்கப் சொன்னால் கூட 2 ஷாட்டாவது எடுப்போம்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த அளவுக்கு வந்து அவர் மெனக்கெட்டார். நிறைய தேடுதல், நிறைய இதில் இந்த பாட்டில் வந்து இந்த படத்தில் உள்ள பாட்டு, இந்த தெலுங்கு பாட்டில் எப்படி வச்சுருக்காங்க, இதேமாதிரி நம்ம ஒரு பேக்ரவுண்டு வைக்க முடியுமா, நம்ம பட்ஜெட் ஒத்துக்குமா, அதை நம்ம செய்தால் நல்லா இருக்குமே, இப்படி ஒவ்வொரு நிறைய இதை ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் லொக்கேஷன் பார்க்க போன இடத்துல நிறைய கொடுத்துட்டே வந்தார். அதுக்கு பிறகு கொடுத்தார். நமக்கு வந்து அந்த பட்ஜெட் கான்சியஸ் ஒன்று இருந்துச்சு. அதுவும் நமக்கு என்ன முடியுங்கிறத பொறுத்து இப்படி நல்லா இது. ஆனாலும் ரிஸ்கான இடத்துலலாம் ஷூட் பண்ணார். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது, யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால திரையில என்ன வரணும், அதுக்கு என்ன கேமராவில் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம சோனி தான் பயன்படுத்தணும். FX3 அந்த கேமரா தான் நம்ம படம் முழுக்க பயன்படுத்தணும். இன்னொரு கேமரா, 2 கேமரா இதில் பயன்படுத்திடுவோம். 2 சோனி கேமரா தான். ஒன்று FX3, இன்னொன்று அந்த மாடல் நம்பர் தெரியல. 2 கேமராவும் மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். பெரிய ஒரு அதாவது ஒரு பிரம்மாண்டமான செட்டப் நம்ம கேரவன் கொண்டு போகல, ஜென்ரேட்டர் கொண்டு போகணும். ஆனால் 10 kV ஜென்ரேட்டர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னார். அதை நம்ம இங்கேருந்தே கொண்டு போகணும். அதுக்கு தனியாக லாரியில் வரும். இப்போ ஜென்ரேட்டர்னா சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டருக்குன்னு ஒரு லாரி வரும், அதுக்குன்னு ஒரு டிரைவர் வருவார், அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரீஷியன் வருவார். ஜென்ரேட்டர் பவர் கட்டுன்னு ஆன் பண்ணி விடுவார். அதோட அவருக்கு எலக்ட்ரீஷியனுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு கேபிள் கட் ஆகி போச்சுன்னா ஜாயின் பண்ணுவார். இவ்வளோதான் எலக்ட்ரீஷியனுடைய வேலை, அவ்வளோதான் தேவைப்பட அவருக்கு வேலை. மற்ற நேரத்தில் அவங்க சும்மா தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலை. ஜென்ரேட்டர் இதில் வந்து லைட் மேலே ஒரு தடவை 2 பேரும் அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பேட்டாவில் அடிஷ்னலாக கொஞ்சம் காசு கொடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சிக்கனை கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம காசு கட்டிங் பண்ணணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது சின்ன பட்ஜெட்டில் படம் அப்படின்னு சொல்லி மட்டன் போட்டோமே. ஒரு நாள் மட்டனும் போட்டோம்ல, ஒரு 3 நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக சிக்கன் போட்டோமே. சிக்கன் மட்டனோட சாப்பாடு போட்டு சிக்கன் கூட எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஆனால் மட்டன் போட்ட ஒரு யூனிட்னா நம்மள தான் இருப்போம். அப்படித்தானே அது பேசப்படுது. 30 வருஷம் சினிமாக்காரர் சொன்னாரு, சினிமா யூனிட்ல மட்டன் போட மாட்டாங்க சார், நம்ம சார் மட்டும் தான் மட்டன் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இருந்தது ஒரு வில்லேஜ் எல்லாம் கிடைக்கக்கூடிய கிராமம் கிடையாது அது. அங்க போய் இருந்துட்டு நம்ம அதையும் போட்டோம். அதே மாதிரி நீங்க போன்விட்டா வேணுமா சாப்பிடுங்க, கடையில என்ன இருக்கோ நீங்க கொடுக்குறீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா கொடுங்க, டீ காபி கொடுத்தாங்களா ஹார்லிக்ஸ் போன்விட்டாலாம் கொடுத்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நாம வந்து ஒரு 20-22 பேர் தான் யூனிட். அப்புறம் வந்து லோக்கல்ல வந்து நடிக்க வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்தா ஒரு 30-35 பேர் இருப்போம். அது பிறகு இதை நம்பி 1-2 பேர் எக்ஸ்ட்ரா அந்த லோக்கல்ல வரக்கூடிய ஆள்லாம் வந்திருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு 40-50 பேர் தேரும். அது இதெல்லாம் பண்ணனால என்ன, ஒரு 2000-3000 ஒரு நாளைக்கு வந்து நமக்கு அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, இல்லை ஒரு 3000-4000 கூட போயிருக்கும் அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும். ஆனா அதனால வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல. சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணி ஆக போகுதுனாவே எல்லாம் உருன்னு ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எது சொன்னாலும் அப்படியே கொஞ்சம் மந்தமாவே இருப்பாங்க. ஆனா இந்த ஷூட்ல மணியவே யாரும் பார்க்கவே இல்லை. டைம் என்னன்னு யாருமே கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சார் வந்து பேக்கப் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. இவங்க நம்ம ப்ரொடியூசர் மேடம், என்னோட தாய், அவங்க வந்து பேக்கப்னு சொல்லுவாங்க, எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதை நான் இங்க பார்த்தேன். ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க எல்லாருமே, யாருமே குறை சொல்லலை. லைட்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு மேக்கப் அந்த அம்மா வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. பாதுகாப்பு முக்கியமாக கொடுத்தோம். என்ன சில இடங்களில் நம்ம சிக்கன நடவடிக்கையெல்லாம் கரெக்டாக பண்ணோம். பேமெண்ட் அதே மாதிரி காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அன்னைக்குள்ள பணம்லாம் நம்ம வந்து சம்பளத்தெல்லாம் அனுப்பியிருக்கோம். மட்டன் எப்படி சினிமாவில் கொடுக்கவே மாட்டாங்களோ அது மாதிரி காலையிலேயே வேலை செய்யறதுக்கு முன்னாடியே சம்பளம்ன்றது அது அவங்க கனவுலயே நடக்காது. அப்போ அவங்களே வந்து அதை அதிர்ச்சி. ஏன்னா எல்லாம் 6 மணிக்கு பேக்கப் அப்படின்னா 6 மணிக்கு 6:30 மணிக்கு தான் விடுவாங்க. 6:15 6:30 அந்த மாதிரி பேக்கப் ஆகும். பேக்கப் ஆன பிறகு தான் வந்து வவுச்சரில் கையெழுத்து வாங்கி அதுக்கு பிறகு தான் பேமெண்ட்டுங்கிற இதுக்கே போகும். நம்ம அதுக்கு போட்டது இன்னொரு காரணமும் இருந்துச்சு. நம்ம நெட்வொர்க்கு சரியாக கிடைக்கல. ஜிபேல இருந்து எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வந்தோம். அப்படி வரும்போது சில இடங்களில் நெட்வொர்க்கு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அப்போ இருக்கும்போது எங்கே அவைலபிள் நெட்வொர்க்கு அந்த இடத்துல போட்டுகிட்டே போக ஆரம்பிச்சிடும். காலையில் வேனில் அப்படியே போயிட்டு இருப்போம். லொக்கேஷனுக்கு போகும்போதே நேற்றுக்கு வந்து கேமராமேனுக்கு சம்பளம் போடலையா, சரி
மாதிரி அவருக்கெல்லாம் டெய்லி சம்பளம் தான் நம்ம பண்ணியிருந்தோம். கேமராமேன் இல்லைன்னா அந்த கேமரா, அந்த ஆக்சசரிஸ், மற்ற லைட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வாடகை, ஜென்ரேட்டர் இதுக்கெல்லாம் வாடகை நேரத்தை கொடுக்காம பெண்டிங் ஆகி போச்சா, சரி இன்னைக்கு போட்டுருவோம்னு முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு போடும்போது இன்னைக்கு உள்ளது சேர்த்தே போட்டுருவோம். ஏன்னா வேலைக்கு தானே வர்றாங்க. கண்டிப்பா நம்ம வந்து வேலைக்கு தான் போறோம். வேலை செய்ய தான் செய்வோம். அதான் நான் இன்னைக்கு சாயந்தரம் குடுக்கறத இப்பவே சேர்த்து குடுத்துருவோம். ஏன்னா இந்த இடத்துல நெட்வொர்க் இருக்கு. அப்படிதான் அது ஆரம்பிச்சது. அப்புறம் கடைசியில போகும்போது வந்துட்டு ஒருத்தருக்கு 5 பைசா பாக்கி வைக்கல நம்ம. அது அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 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 பொறுப்பான ஒரு புரொடியூசர் அந்த இடத்துல இருக்கும்போது, மைதிலி தான் புரொடியூசரா இருந்தாலும் நம்ம அதுக்கு கூட தானே இருக்கோம். அதனால வந்து அந்த லாஸ்ட்ல எல்லாத்தையும் அனுப்பி விட்டு பாருங்க. கடைசியில வந்து நாளைக்கு 18ஆம் தேதி பேக்கப் சொல்லியாச்சு. அந்த நம்ம இது வெற்றிகரமா நல்லா சந்தோஷமா முடிஞ்சுன்னு சொல்லியாச்சு. சனிக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் வந்து 19ஆம் தேதி சென்னை கிளம்பணும். கேமராமேன்ட்ட கேட்டேன். அவருக்கு சாய்ஸ். ஏன்னா வேன் வந்து சென்னைக்கு வருது. அப்போ வேன் அதில் தான் எல்லா பொருட்கள், லைட்டு கீட்டு எல்லாமே வருது சென்னைக்கு. அப்போ அவர் தான் அதில் முக்கியமான ஆள். அப்போ அவர்கிட்ட என்ன மாதிரி பிளான்னே கேட்டேன். சார் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணணும். எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் போவோம். அதனால நீங்கள் அதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னாரு. ஓகே. அன்னைக்கு வேன் வாடகை கொடுத்தோம் அவ்வளோதான். சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் அவ்வளோதான். கம்பெனி செலவுல. இது ஒரு சின்ன சின்ன செலவு தான். ஆனா சந்தோஷப்படுத்தணும்ல எல்லாத்தையும். இது பெரிய காசி விஸ்வநாதர் கோயில போய் பார்க்கணும், எங்க அப்பனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்னு சொன்னோம். உடனே இருந்தாலும் எல்லாருமே அன்னைக்கு முழுக்க எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் கதாநாயகி அவங்க புக் பண்ண அந்த பஸ்ல அவங்க போனாங்க. வேன்ல தான் கேமராமேனே வந்தார். கேமராமேன் தரையில பாய் போட்டு தான் தூங்கினார். இதெல்லாம் வந்து பெரிய மற்ற யூனிட்டுகள்ல இதை பார்க்க முடியாது. அவங்க வந்து தனியா வேணும், தனியா கார் வேணும், இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும். அதனால இதெல்லாம் அவங்க கம்ப்ரஸ் பண்ணி இதெல்லாம் செலவெல்லாம் சிக்கனப்படுத்தினால நம்ம கம்மியான செலவில் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. என்ன நான் பிளான் பண்ணியிருந்ததை விட ஒரு 4-5 லட்சம் ரூபாய் வந்து இந்த 21 நாள் 22 நாள் ஷூட்டிங்கில் நம்ம 20 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 18-19 முடிக்கலாம்ங்கிற மாதிரி இன்னொரு ஐடியாவும் வச்சுருந்தேன். அது சில சூழ்நிலையில் நல்லா எடுத்ததுனால டேக்ஸ் எல்லாம் நிறைய போச்சுது. ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம், நிறைய ரேஞ்ச் எடுத்தோம். அதெல்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் டைமும் தேவைப்பட தான் செய்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே அவுட்புட் கிடைச்சிது. அதேமாதிரி செலவும் வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். சாப்பாட்டுக்குன்னு நம்ம ஒன்றும் பெரிய அளவுலலாம் இதெல்லாம் செய்தோம். இருந்தாலும் அது ஒரு சின்ன கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். அது சந்தோஷம். எல்லாத்துக்குமே உழைக்கிறதுக்கு தானே, எல்லாம் சாப்பாட்டுக்கு தானே வந்திருக்காங்க வேலை செய்ய. அப்போ அவங்களுக்கு சரியானதை நம்ம கொடுக்கணும். ஒரு 2 நாள் சரியா திருப்திகரமாக என்னால் எனக்கு வந்து அந்த 1 மணினா 1 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும். அதில் நான் ரொம்பவே அதில் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பிபி ஏறிடும் நமக்கு. ஏன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, யூனிட்டில் கொடுத்தாக்கணும். இது என்னுடைய பாலிசியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். 1 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை நம்ம 1:30 மணிக்கு தான் பிரேக் சொல்கிறோன்னா 1:30 மணிக்கு கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் சாப்பாடு 1 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்துடணும். அதை நம்ம வந்து தயாராக சொல்லியிருந்தோம். ஒரு 2 நாள் கொஞ்சம் லேட் ஆச்சுது. ஒரு நாள் பிரியாணி வேறு போட்டோம். நம்ம சிக்கன் பிரியாணி போட்டு 65 சேர்த்து போட்டோம். எவ்வளவு கூடுதலா வரும்னு கேட்டேன். மொத்தத்துல 1000 ரூபாய் கூட வரும்னு சொன்னாங்க. அந்த சிக்கன் பிரியாணிக்கு பிறகு அந்த 65 போட்டா எவ்வளவு வரும்னு கேட்டேன். 1000 ரூபாய் மொத்தத்துல கூட வரும் அப்படின்னு. அந்த ஏரியால ஹரி பிரியாணி தான் ரொம்ப பிரபலம், ஃபேமஸ். சரி அதுலயே வாங்கிக்கன்னு சொல்லி அவங்க வாங்கினாங்க. 1000 ரூபாய் தானே, சரி அதை சேர்த்தே கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் உண்டு, அது பிறகு பேசுவோம். அதனால மொத்தத்துல வந்து பார்க்கும்போது வந்து நம்ம வந்து எந்த குறையும் யாருக்கும் வைக்காம, பேமெண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லாம எல்லாத்துக்கும் அவங்க இதெல்லாம் நம்ம கருவணும். பாதுகாப்பு வந்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பாதுகாப்பும் கொடுக்கும். கதாநாயகி உட்பட எல்லாத்துக்கும் நல்ல பாதுகாப்பும் கொடுத்து சந்தோஷம் நம்ம அதை முடிச்சுட்டு வந்தோம். பாதுகாப்புன்றதை விட நான் என்னமோ ஒரு குடும்பமா தான் இதை பார்த்தேன். எல்லாருமே வந்து இது என்னுடைய படம், இது நம்ம படம், இதை நான் வந்து காசுக்காக இதுல வேலை பார்க்கிறேன் அப்படின்ற எண்ணம் யாருக்கிட்டையும் இருந்ததா நான் பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி டிஓபி அவர்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு, நனைஞ்சிட்டாருங்க. அவரு தண்ணி எடுத்து அடிக்கிறாரு, புகை போடுறாரு, லைட்டு கொஞ்சம் இதா இருக்குன்னா அவரே போய் அதை மாத்துவாரு. எல்லா வேலையும் விழுந்து விழுந்து வேலை பார்த்தவரு டிஓபி சார். அது நல்லாவே பிரமாதமா செய்தாங்க. எல்லாருமே அவங்க கதாநாயகி சூப்பரா நடிச்சாங்க. நம்ம பட்ஜெட்ல இந்த கதையில வந்து இது வந்து கதையை இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணல. படத்தினுடைய டைட்டில் இன்னும் நம்ம அனௌன்ஸ் பண்ணல. அது அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாங்கிறனால இது நம்ம பண்ணாமல் இந்த இன்டர்வியூ இடையில வந்து இதோட சில ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஷூட்டிங் எங்கெங்கே நடந்துங்கிறத பார்க்க தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள், ராமநதி டேம் பக்கத்தில் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி நித்திய கல்யாணி அம்மன் கோவில், இந்த கோவிலெல்லாம் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து காணிநிலம் வேண்டும் பராசக்தி காணிநிலம் வேண்டும்னு பாட்டை பாடின அந்த ஸ்தலம் அது, அந்த கோவில் அது. அந்த நித்திய கல்யாணி அம்மன் கோவில் பக்கத்தில் நம்ம எடுத்தோம். அந்த தெருவில் அந்த ரோட்லலாம் நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி ஆலங்குளம், அது முதல் நாள் ஷூட்டிங்கே அங்கே தான், ராமர் கோயிலில் தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஆலங்குளம் பகுதியிலையும் நம்ம வந்து 5 நாள் நம்ம அங்கே ஷூட்டிங் நடத்தினோம். குண்டாறு பக்கத்துலேயும் நம்ம போய் ஷூட்டிங் நடத்தினோம். அப்புறம் இலத்தூர் அதுக்கு பக்கத்துலையும் நம்ம வந்து நடத்தியிருந்தோம். இப்படி அதே மாதிரி நம்ம தங்கியிருந்த அந்த முத்துமாலைபுரம் சுற்றி நிறையவே இது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சாம்பவர் வடகரை
அந்த பக்கம். அப்புறம் சுரண்டை, கீழ சுரண்டை, மேல சுரண்டை, எல்லா சுரண்டையிலயும் நம்ம அங்கேயும் நம்ம பண்ணியிருந்தோம். அதனால கிட்டத்தட்ட நெறைய இடத்துல நம்ம கவர் பண்ணோம். நெறைய விஷயங்களையும் நம்ம வந்து அதில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம். நெறைய லொகேஷன் ஏற்கனவே பல தடவ பார்த்ததுனால அதெல்லாம் பண்ணோம். எல்லா வகையிலயும் நல்லா இதா இருந்தது. கதாநாயகி நல்லா ஒத்துழைச்சாங்க. நல்லா டான்ஸ் ஆடுனாங்க. நல்லாவே அது பரதநாட்டியம் எம்.ஏ. அதனால அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸோ அதோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணாலும் சளைக்காம வேலை செய்தாங்க. அந்த வகையில எல்லாருமே நீங்க உட்பட. என்ன உங்களுக்கு கொஞ்சம் போர்ஷன் கம்மியா போச்சுது. அதான் ஒரு இது. அது கதையில கேட்டிருக்கேன். அது அடுத்த அமைஞ்சது. முறை வந்து ஆமா. ஹீரோ சப்ஜெக்ட் எழுதுங்க. ஆமா. நம்ம ரொம்ப லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால நம்ம புதுமுகத்த தான் வச்சு நம்ம பண்ண முடியும். எல்லாமே கதாநாயகியா இருந்தாலும், அவங்க இன்னும் 1, 2 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம கணக்குல வரும்போது அது புதுமுகங்கிற கணக்குல தான் வரும். அவங்க வந்து இந்த 1, 2 சில படங்கள், அப்புறம் நெறைய YouTubeல நெறைய விஷயம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு தேர்ந்த நடிகையா தான் அந்த நடிப்பு நான் ஒரு திறமை. சீன்ல என் பக்கத்துல நின்னு அவங்க ஒரு டயலாக் சொன்னாங்க. அந்த டயலாக் சொல்லும்போது நான் அப்படி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இந்த மாதிரி நல்லா நடிக்கிற பொண்ணுகிட்ட வந்து என்னை நிறுத்திட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அதே மாதிரி ரவி சார் ஒரு 3 நாள் அங்க வந்தாரு. நம்ம நம்ம ஆக்டர் ரவி. கமலஹாசன சங்காரத்துலன்னு சொன்னார்ல அவர்தான். அவங்க ஒரு 3 நாள். அவங்க தேர்ந்த நடிகர். அதனால அனுபவசாலி. அதனால அவங்க போர்ஷன டக்குன்னு முடிச்சுட்டாங்க அவங்க. டயலாக்கா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும். அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவங்க அந்த இத இது பண்ணாங்க. என்ன நம்ம புதுசா நெறைய பேர அறிமுகப்படுத்தினால சின்ன சின்ன சிரமங்கள். என்னதான் ரிஹர்சல் குடுத்து, என்னதான் டயலாக் எல்லாம் அங்கே மெமரைஸ் பண்ண வச்சு எல்லாமே கொண்டு போனா கூட, அவங்க அங்க டேக், ரீடேக் நெறைய எடுத்தாங்க. அந்த மாதிரி சில சிரமங்கள் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவால்ல. ஆனா ஓவராலா பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே. எல்லாம் நடிச்சவங்க எல்லாம் லெஸ்லி ஐயா நடிச்சாங்க. முரளிராம் அவரா இருக்கட்டும், இல்ல சந்திரசேகர் நாடாரா இருக்கட்டும், எல்லாருமே இல்லன்னா குயிலியாக நடிச்ச மைதிலியா இருக்கட்டும், எல்லாருமே அது குயிலி, எல்லாத்துலயும் மைதிலின்றீங்க. யாருன்னு சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும். அவங்க தான் அவங்க புரொடியூசர். தான் என் தாய். அவங்க தான் ப்ரொடியூசர். அப்ப அவங்கலாம் அவங்களோட வந்து மனைவின்றதையும் இதுல ஆமா. சொல்லணும். மைதிலின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பஞ்ச் டயலாக் கடைசியில ஒரு சின்ன சின்ன டயலாக் மட்டும் தான் நம்ம வந்து அந்த அந்த கதையோட சேர்ந்து வரக்கூடிய இதுல நம்ம வச்சிருந்தோம். அப்படிதான் எழுதும்போதே யாருக்கு என்ன இது அப்படிலாம் ரொம்ப பெருசா பிளான் பண்ணல. இந்த புதுமுகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தினதுல ஒரு இது என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நெல்லை ஏரியா, குறிப்பா தென்காசி பகுதி லாங்குவேஜ், நெல்லை தமிழ்லயும் நம்ம வச்சுக்கலாம் பொதுவா சொல்லலாம் இருந்தா, அந்த லாங்குவேஜ் அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து ஸ்லாங்ல வரணும்னு எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணணும் அது. அது எல்லாருக்கும் ஒரிஜினல் லாங்குவேஜ் அதுங்கிறனால சிறப்பாவே எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுல மைதிலி வந்து குயிலி வேஷ இதுல கேரக்டர்ல வந்தது வந்து அவங்க நல்லா அப்ளாஸ் வாங்கிட்டாங்க. நல்ல அதெல்லாம் மிரண்டு போய் எல்லாம் ஆமா, பார்த்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தா அது அது வந்து டயலாக் முக்கியமா வந்து நடிக்கிறவங்களுக்கு நறுக்கு நறுக்குன்னு வச்சிருந்தீங்கல்ல நீங்க டயலாக். அவங்களுக்கு வந்து வளவளன்னு எதுவுமே இல்லாம ரொம்ப 2 வார்த்தையா இருந்தாலும் அது ஈஸியா போய் பதியும். ஆடியன்ஸ் பாக்குறவன் இங்க உட்காந்து இப்படி தட்டுவான். அது மாதிரி வந்து நீங்க வச்சிருந்தீங்க. அது அந்த இடத்துலயே நான் அதெல்லாம் பார்த்தேன். சில வேல்நாச்சி ஷூட் அப்போ நான் வரல. அந்த அந்த சீன் அப்பெல்லாம் நான் வரல. ரூம்ல வந்து சொல்லுவாங்க, ஓ ஓ மைதிலி என்னமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா சின்ன சின்ன டயலாக் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் அது நம்ம பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஆனா அது வந்து கரெக்டா பஞ்ச் டயலாக் மாதிரியும், ஒரு நல்ல அப்ளாஸ் வாங்குற மாதிரியும் அதனால இன்னொன்னு டயலாக் என்ன டயலாக் கொடுத்தாலும் அவங்க ஆமா ஆமா. நல்லா சாப்பிடுற மாதிரி தான். கதாநாயகியும் அதே மாதிரி தான். எல்லாருமே டயலாக் நல்லா தான் பேசினாங்க. இப்ப வேலுநாச்சியார் கேரக்டர்லாம் புதுசு தான். நம்ம அங்க இருந்த உள்ளவங்கள தான் அபினி ஒரு பொண்ணு தான் நம்ம அந்த வேலுநாச்சியார் கேரக்டர்லயும் நடிக்க வச்சோம். கடைசியில பார்த்தா பஞ்சு டயலாகே அதுக்கு தான் அமைஞ்சது. பேட் கேர்ள் இல்லடா, டேஞ்சரஸ் கேர்ள். இந்த டயலாகே அந்த அந்த பொண்ணு தான் வந்து அது அமைஞ்சது. கதாநாயகி இல்ல அது. அது வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவங்க பங்குக்கு சிறப்பாவே நடிச்சுட்டாங்க. சின்ன சின்ன குறைபாடுகள் என்ன இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ஒரு இதுக்கு முன்னாடி பல படங்கள்ல நடிச்ச ஆர்டிஸ்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் டேக் கம்மியா வாங்கியிருப்பாங்க அவ்வளவுதான். இன்னும் பெருசா எல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தானே நம்மளே போனோம். அதனால தான் கொஞ்சம் ரிஹர்சல்லாம் பண்ணி கொஞ்சம் டயலாக் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஏத்த வச்சு இதெல்லாம் கொண்டு போனோம். இருந்தாலும் அது ஒரு கலை தான். அது நல்லாவே எல்லாரும் டயலாக் எல்லாம் உள்வாங்கி கரெக்ட்டா பிடிச்சுட்டாங்க. பிடிச்சு எல்லாமே பேசினாங்க. அது வகையில நல்லது. இப்போ வந்து நமச்சிவாயம் ஐயா, அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரோல்ல வந்தாலும், நறுக்குன்னு 2 சீனா இருந்தாலும் அவருக்கு பங்குக்கு அவரும் வந்து கரெக்ட்டா அவர் ஒரிஜினலா அவரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்ன்னு சொன்னா நம்புற மாதிரி கரெக்ட்டா அமைஞ்சுது. அவருடைய நடை, அவருடைய பார்வை, அவருடைய உடலமைப்பு, அவருடைய யூனிஃபார்ம் எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. இது நீங்க இத எழுதுனீங்க, இந்த ஆட்களை தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா மேல இருக்கிறவன் இதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்திருக்கான். நீங்க யார் யாருக்கு இந்த கதாபாத்திரம்னு சொன்னீங்களோ, அது அந்த நேரத்துல நீங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு அது அப்படியே ஆப்ட்டா பொருந்தது அது. நீங்க போலீஸா இருக்கட்டும், இன்னும் பல கேரக்டர் இருக்கு. படம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவர் உண்மையாலுமே இவர்தான் போல அப்படின்ற மாரி பல பேர் இருக்காங்க.
லெஸ்லி எல்லாம் குறிப்பா அந்த மாதிரிதான் இருந்தாரு. அவர் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஆள் தோற்றத்துக்கும் கட்டை எடுத்துட்டு ஒரு சீன்ல விரண்டாரு பாருங்க. கேமராமேன் எல்லாம் மிரண்டுட்டாரு, எங்க கேமராமேன் அடிச்சிடாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி மிரட்டி இருந்தாங்க. மத்த நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கதையை சொல்ல வரவங்க எங்கேயாவது வேற மாதிரி சொல்லிட்டு வந்து இது மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த முழுக்க முழுக்க இந்த படம் வந்து பெரிய ஒரு விருந்தா அமையும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது பிள்ளையார் சொல்லி போட்டு எப்ப நீங்க அந்த படம் இந்த சீன் ஆரம்பிக்குதோ முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு தனித்தனி ஷார்ட் பிலிம் மாதிரி இருக்கும் அந்த படம், இல்லைங்களா? இல்ல அது முதல் தெரிஞ்சது, நம்ம அமைக்கும் போதே தெரிஞ்சிருது. திரைக்கதை எழுதும் போது நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சு அந்த மாதிரி எழுதுற ஒரு கதை. இந்த கதையில இந்த மாதிரி நம்ம இதை கொண்டு போகணும், இது உண்மையான விஷயத்த சொல்லணும். வெளியே வரும்போது அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும், கண்டிப்பாக விவாதத்தை ஏற்படுத்தும். ஆனா யாருமே இதுல இருக்கு போய் இந்த சீன்ல இது சொன்னது போய் நடக்காத விஷயம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுக்கு எதிர்ப்பாங்க. சில விஷயங்களை வந்து இதுல இருக்கக்கூடியதை வந்து கண்டிப்பாக ஒரு விவாதம் ஏற்படும், ஒரு சர்ச்சை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ணுவாங்க. அது தாராளமாக பண்ணிட்டு போறீங்க. உண்மையை சொன்னா சர்ச்சை தான் வரும். உண்மையை சொல்லாம இருக்கணும் நீங்க. அது உண்மை சொல்றதுக்கு ஒரு முதுகெலும்பு வேணும். அது உண்மை சொல்லணும்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். நம்ம அதை தான் கையில எடுக்கணும். நீங்க என்ன வேணாலும் கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதுல நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். சரி, சினிமாவுக்கு வந்து 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. அதில் வந்து மெசேஜோட சொல்லக்கூடிய ஒரு செக்டார் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. நான்லாம் பாடம் நடத்த வரலப்பா, நான் முழுக்க உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண தான் வந்திருக்கேன், நான் ஜாலியாக கடகலானி ஜாலியாக சிரிச்சுட்டு வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சாரார் இருக்காங்க டைரக்டர்ஸில். நான் வந்து ஒரு கருத்தையும் சேர்த்து சொல்லுவேன். எம்ஜிஆர் வந்து நடிக்கிற எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு தான் போவார். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை சேர்த்து தான் சொல்லிட்டு போவார் அவருடைய படங்கள்லாம் பார்த்து. அது நம்மளும் ஒரு கருத்தை நம்ம எடுத்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சொல்ல வேண்டியது, சொல்லுவோம். அது உண்மைக்கு பக்கத்துல இந்த கருத்து இருக்குதா, அந்த விஷயங்கள் போகுதா இல்லையாங்கிறது தானே. அல்ல அந்த அடிப்படையில தான் நான் யோசித்தேன். அதுல வந்து அப்படிதான் நம்ம பிளான் பண்ணணும். அதுபடி கரெக்டாவே அமைஞ்சுது. சில சின்ன நெருக்கடின்னு இல்லை, சின்ன சூழ்நிலைகள் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கதான் செய்யுது. காலையில நாளைக்கு வந்து 3 மணிக்கு வந்து ஒரு சீன் எடுக்க போறோம். அந்த சீனுக்கு ஒருத்தரை வந்து நம்ம புதுசா ஒருத்தரை வந்து ஒரு கதாநாயகன் உங்களை கதாநாயகியெல்லாம் வர வச்சு ரிகர்ஸ் எல்லாம் கொடுத்து சென்னையிலே ஒரு 2 நாள்லாம் எல்லாம் சொல்லி அவர் வந்து சின்ன வயசுலேயே ட்ராமாலாம் நடித்தவர், பேரை சொல்ல வேண்டாம், நான் ட்ராமாவிலலாம் நடித்து நம்ம அது ஆர்வம் உள்ளவர் அப்படிலாம் சொன்னாங்க. சரி அவரே பயன்படுத்தும்னு சொல்லி நம்ம எல்லாம் பயன்படுத்தியிருந்தோம். எல்லாம் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டோம். நாளைக்கு 3 மணிக்கு அவருக்கு சீன் எடுக்க போகிறோம். நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு நான் சார் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நான் சென்னை போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. தென்காசியிலேருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கேன், அங்கே ஒரு முக்கியமான வேலை சார் அப்படிங்கிறாரு. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு அவர். சினிமான்னா என்னது, ஒருத்தனை திடீர்னு நீங்கள் நாளைக்கு எடுக்க வேண்டிய சீனில் நீங்கள் முக்கியமான ஒரு அந்த சீனில் அவர் தான் முக்கியமான இது, அதுவும் பெரிய சீன் வேறு. ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறார். அப்போ புதுமுகங்களை நடிக்க வச்சா இந்த மாதிரி பிரச்சனை வரும். அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதை எப்படி எதிர்கொண்டங்கிறது தான் பிரச்சனை, நம்ம விஷயம். உடனே அடுத்த 5வது நிமிஷத்துல ஒருத்தரை டாக்குன்னு ஃபோன் பண்ணி பேசினேன், நாளைக்கு காலையில் வாங்கினே வந்தாரு. அந்த சீனை அவர் பிரமாதமாக நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இது எந்த சீனும் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா குறிப்பிட்ட யாரையும் சொல்ல வேண்டாங்கிறனால நடிச்சு. இதுவும் வரும். இது வந்து அந்த சூழ்நிலையில இப்படியெல்லாம் வந்துச்சு. அதையும் நம்ம எப்படி எதிர்கொண்டோம். இதே மாதிரி இன்னொரு சீனியர் டைரக்டர் ஒரு 3 படம் பண்ணி தோத்து போன ஒரு டைரக்டரை ஒரு கேரக்டரை உருவாக்கி அவருக்கு ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. சரி, அந்த கேரக்டர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். இது அந்த கேரக்டரை வந்து அவர் நடிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி அவரையும் வர வச்சு அவருக்கு ரிகர்சல் எல்லாம் கொடுத்து, அவர் நம்மளை விட சீனியர், என்னை விட சீனியர் அவர். சரி ஓகே, அவருக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் பண்ணோம். நல்லா தான் அவரை இது பண்ணோம். கடைசியில் வந்து நாளைக்கு என்ன டிக்கெட்லாம் போட்டு இவரை வர சொல்லுங்கிற நேரத்தில் மெசேஜ் போட்டிருக்காரு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்றாரு, நான் மெசேஜே பார்க்கல, வாட்ஸ்அப்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க, எனக்கு அது தவிர்க்க முடியாதது, அதனால நான் வந்து பல உதவிகள் நம்ம பிள்ளைகள் படிப்புக்கெல்லாம் கூட பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் போட்டோம், தேடணும், வந்துச்சு, அவ்வளவுதான். அந்த இடத்துல உடனே இந்த இடத்துல இப்படி ஒரு இது வருது, உடனே ஸ்டக் ஆகி போய் அதில் முட்டிக்கிட்டு என்ன செய்ய ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பாரி வச்சுட்டு நிக்கல. உடனே அடுத்த ஆப்ஷன் என்ன, அடுத்து இன்னொருத்தர உடனே தேடணும், டக்குன்னு இன்னொருத்தர் வந்தாரு, நடிச்சாரு, போயிட்டே இருந்தாரு, அவ்வளவுதான். அதனால எல்லாம் அமைஞ்சுது. இது நீங்க சொன்ன அந்த மேல இருக்க அந்த சிவனுடைய அனுகிரகம் இல்லைன்னு இதெல்லாம் பண்ண முடியாது. அது அந்த இடத்துல ஸ்டக் ஆகினால வேற சம்மந்தம் இல்லாம ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனை எல்லாம் சொல்லிங்களே வரும், ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாம எவரா குடிக்காரன் அது இதுன்னு வந்து என்னத்தையாவது பண்ணதான் செய்வாங்க.
அதையும் நம்ம எதிர்கொண்டு தானே போகணும். அது மாதிரி நமக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டோம். கரெக்டாகவே முடிஞ்சுது, திருப்திகரமாக முடிஞ்சுது. சென்னையில் உள்ள போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு நாள் நம்ம ஷூட்டிங் நடத்தலைன்னா அதனால நமக்கு பெரிய இழப்பு அப்படிலாம் கிடையாது. நீ நடத்தலைன்னா நாளைக்குன்னு சொன்னால் நாளைக்கு வர போகிறாங்க, இல்லை ஒரு வாரம் கழிச்சு வச்சாலும் இங்கே யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம அவுட்டோர்னு போகும்போது எல்லாத்தையும் தங்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், எல்லாமே. இங்கே வந்து காலையில் வரக்கூடியவங்க ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுத்துரும், இந்த இதுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துருவோம்னா ஸ்பாட்டுக்கே வந்து நிற்க போகிறாங்க. சென்னை தானே, அதனால சென்னையில் அதுவும் பக்கத்தில் தான் வைக்க போகிறோம். அதனால வந்துட போகிறாங்க, ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் தான் எடுக்க போகிறோம், அங்கே எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அதனால நீட்டாக நம்ம இங்கே முடிச்சிட போகிறோம். என்ன அந்த டேட்டு அதில் முக்கியமான ஆட்கள் நிறைய இருக்குன்னு நம்ம மாஸ்டர் இருக்காரு, அவர் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேரில் நடிக்க வைக்கணும். அப்போ அவருடைய இது வேணும். ரவி சார் அது காம்பினேஷனில் வர்றாரு, அப்போ அவருடைய இது வேணும், கதாநாயகி வேணும், கதாநாயகன் வேணும், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லை நிறைய பேர் அதில் எல்லாரும் அதில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க, வர வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 10ஆம் தேதிக்கு மேலே இது வந்து வைக்கலாங்கிறது. அங்கிருந்து வரும்போதே நம்ம அந்த மாதிரி தான் முடிவோட வந்தோம். வந்து ஒரு வாரம் 10 நாளையில இதை ஆரம்பிச்சிடலான்னு பண்ணிட்டு தென்காசிக்கு போனோம். ஆனால் அங்கே முடிச்சுட்டு வரும்போது எனக்கு என்ன தோணுன்னா 10ஆம் தேதிக்கு மேலே இதை வச்சுக்கலான்னு மைண்டில் பட்டுச்சு. பட்ட உடனே இப்போ வந்து 10ஆம் தேதிக்கு மேலேங்கிற அந்த வேலைகளெல்லாம் நேற்று மாஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தோம், எல்லாம் பேசிட்டு வந்தாச்சு. அது அவருக்கு ஒரு ரோலே ஒரு முக்கியமான ஒரு ரோல் அது படத்தில். அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மாஸ்டர்கிட்ட நேரடியாகவே பேசிட்டோம். அதனால் பேசி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா நமக்கு வந்து எதிர்பார்த்த நிதியை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அங்கே போன இடத்துல கொஞ்சம் அதிகமாக நிதி எங்கே செலவு பண்ணதுனால இப்போ இந்த ஷெட்யூலுக்கு நம்ம கொஞ்சம் நிதி தேவைப்படுது. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதில் என்னதான் நம்ம கம்மியாக பண்ணாலும் அதுக்குள்ள அடிப்படை தேவைக்குன்னு நிதியை நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்போ அதுக்கு நிதி கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ ஃபண்டு தேவைப்படுது கொஞ்சம். அந்த ஃபண்டு கிடச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேசியவாதிகள் இதுக்கும் கை கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நிச்சயமாக நம்ம இது வரைக்கும் வந்த மாதிரி தான் எல்லாமே தேசியவாதிகள் தான் பண்ணினாங்க. வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாப பங்கீடு அடிப்படையிலான இதுதான். நம்ம வந்து முடிஞ்சதை 1 லட்சமோ 2 லட்சமோ 50,000மோ இல்லை 5 லட்சமோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து படம் வந்து வேற லெவலில் தான் இது இருக்கும். சும்மா நம்ம வந்து ரொம்ப நானே அதை தற்பெருமை அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். வரும்போது கண்டிப்பாக தெரியும், ஒரு இதாக தான் இருக்கும் இது. அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் நிதி பங்களிப்பை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. இதை பண்ணாதான் இதுக்கு பிறகு உள்ளதுக்கு தேவைப்படுது. நம்ம என்னதான் சிக்கனமாக போனாலும் அது குறைந்தபட்ச இது நமக்கு அது தேவைப்பட தான் செய்யுது. இது நம்ம 60 அந்த மாதிரி தான் வந்துருக்கும் இது வரைக்கும். நம்ம போட்ட பட்ஜெட்லேயே 40 லட்சம் ரூபா நம்ம வந்து அதில் துண்டு தான் விடும். இருந்தாலும் அதை வேற மாதிரி நான் பிளான் பண்ணி அதை சரி கட்டி இந்த அளவு கொண்டு வந்துட்டோம். இன்னும் மிச்சத்தையும் நம்ம வந்து கொண்டு போகணும். அதுக்கு கொஞ்சம் நிதி தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய நம்பரை கொடுக்குறேன், 9092345641. இதான் வந்து ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் கம்பெனியினுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துறேன். அதுக்குன்னு பண்ணிடலாம். அக்ரிமெண்ட்லாம் நம்ம போட்டு தான் பண்ணுறோம். அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். முடிஞ்சவங்க அவசியம் இந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு உதவணும்னு நான் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு தேரை இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா சினிமா துறையில் ஒரு பெரிய இதை உருவாக்கும். முழுக்க ஆன்டி இண்டியன், ஆன்டி நேஷனல், அப்புறம் வந்து ஆன்டி ஹிந்து, இதுதான் சினிமா இருக்குது. தமிழ் சினிமா அப்பட்டமாக அதில் தான் இருக்குது. சமீபத்தில் வந்து என்னது அட்டகத்தி தினேஷ் நடித்த படம், அதை கூட பாருங்க. அது அப்படியே தேச துரோக கதையை தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து இருக்குதா இல்லையா, நடந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் வேற கதை. நோக்கம் வந்து தேசத்துக்கு எதிரான கதையை சொல்லணும். அதாவது ஆன்டி இண்டியன் ஒரு டைட்டில் வச்சே ஒருத்தர் படம் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இல்லையா, ப்ளூ சட்டை மாறன்கிற பேர்ல. இப்ப இதெல்லாம் வந்து அந்த நோக்கமே தப்பா இருக்கலாம். நான் இப்படிதான் பண்ணுவேன், தேச துரோகமாக தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா அது அடிப்படையே தப்பாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சினிமா உருவாகி இருக்கு. அதுக்குள்ள நம்ம பங்களிப்பை நம்ம செய்யணுங்கிறது தான் நமக்கு. அதுக்குள்ள நம்மளால முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அவங்க செய்யலை இவங்க அதெல்லாம் ஓரம் கட்டி நம்மளால என்ன செய்ய முடியும். அதுக்கு நம்ம தேசியவாதிகள் கை கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து நல்லதை செய்யணும்னு முடிவு பண்ணோம்னா எல்லாரும் கை கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சுவாமி விவேகானந்தர் அதை தான் சொல்லுவார். நீங்கள் வந்து ஒரு மகத்தான செயலை நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் தண்ணீரை போல் தானாக வரும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். நீங்கள் செய்கிற அந்த நோக்கம் நல்லதாக இருக்கணும், அந்த செயல் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு நான் வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு நான் வந்து அலப்பறை பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னா வேற ஜாலியாக இருக்குன்னு நினச்சோம்னா அது தப்பு. நோக்கமே தப்பாயிடும். நோக்கமே வந்து நான் குடிக்கணும், அதுக்கு எனக்கு தேவை, அதுக்கு நான் இந்த மாதிரி ஏமாற்றி வாங்குறதா வேறு. இப்படி பலர் செய்கிறதுனால தான் மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு லெவலுக்கு மேலே அது வந்து கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உதவுறவங்களுக்கும் ஒரு அதிருப்தியை, ஒரு சோர்வை ஏற்படுத்துகிற மாதிரி. என்னடா இது, இவனை நம்பி இருந்தும் ஒரு சிறந்த தேசியவாதி
நல்லா தான் பண்ணிட்டு நடந்தாரு. அன்னைக்கு பார்த்தா இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு கிடக்காருங்கிற மாதிரியான இது இருக்கும். நம்ம அப்படி பண்ணல. சொல்றேன். அதனால வந்து நல்ல ஒரு நோக்கத்துல நம்ம வரும்போது வரோம். என்னுடைய நோக்கம் வந்து இந்த ஒரு படத்தை எடுத்துட்டு நான் ஒரு டைரக்டர்ன்னு ஒரு முத்திரை பதிச்சுட்டு, அதோட நம்ம வந்து அப்படிலாம் எனக்கு கிடையாது. அன்னை ஏற்கனவே சொன்ன மாரி தான். அடுத்த ப்ராஜெக்ட் 5 பேரு டைரக்டரா களத்துல இறங்கணும். ரூ. 1,00,00,000 ப்ராஜெக்ட் ஒவ்வொன்னும். 5 ப்ராஜெக்ட்ட நம்ம களத்துல இறக்கணும். ரூ. 5,00,00,000 ரைஸ் பண்ணணும். ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது 5 படத்த நம்ம இது பண்ண வேண்டியது. நம்ம ஒரு படத்த தானே டைரக்ட் பண்ணுவோம். 5 படத்த நம்ம புரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லும்போது, டைரக்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்விக்கு வந்துரும். நோக்கம் வந்து நெறைய பேர உருவாக்கணும். தமிழ் சினிமாவுல நெறைய இயக்குனர்கள், படைப்பாளிகள உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு வந்து ஃபண்ட் தான் வந்து பேசிக்கா இருக்கு. அப்புறம் செயல்படுத்துற விதம் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம செய்துட்டு வந்துட்டோம். நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். இதுல யாருமே குறை சொல்ல முடியல. என்ன திட்டிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இதுல வந்து இது சாப்பாடு சரியா போடல, இல்லைன்னா வந்து அங்க குறைபாடு இதை சரியா பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. சம்பளம் யாருக்கும் கொடுத்ததுல பேசுனதை விட கூடுதலா தான் கொடுத்துருக்கோம். யாருக்கும் நம்ம குறைச்சு கொடுக்கல. ரூ. 3,000 சம்பளம் பேசணும், வாடகை பேசணும் வேனுக்கு. ஆனா வேன் டிரைவர் அவரு சவுந்தர் வந்து முழுக்க அவரு இன்வால்மெண்டோட எல்லாம் செய்தாரு. வாடகை வந்து அவருக்குடைய டிரைவருக்கு தான் சம்பளம், அதோட வாடகையை தான் நம்ம பேசியிருந்தோம் 3,000 ஒரு நாளைக்குன்ட்டு. ஆனா அவரு செய்த அந்த வேலைக்கு இன்னொரு ரூ. 500 சேர்த்து கொடுப்போம். அந்த வேலையை செய்தாரு. அவர் செய்த வேலைக்கும் சம்பளம் கொடுக்கணுமே. அதை வண்டி ஓட்டுறது தவிர அங்க செட்டுல வந்து நிறைய வேலையை அவர் இழுத்து போட்டு செய்தாரு. அவரா தானே செய்தார். நம்ம செய்யுங்கன்னு சொல்லவே இல்லையா. அவரா செய்தாரு. அப்ப அவரை அங்கீகரிக்கணும். உடனே அவருக்கு ரூ. 500 சம்பளத்தை கொடுக்கணும். அதே மாதிரி ஆட்டோ டிரைவருக்கு அதே மாதிரி தான் மணி. இன்னும் நிறைய சமத்துவம் ஊர்ல சமத்துவம் பேசிட்டு தெரியுமாங்க. அதெல்லாம் இன்னொரு டைம் இன்னொரு அடுத்தடுத்த நாட்களை நம்ம மற்ற இதுல பங்கெடுத்தவங்களையும் வச்சு நம்ம பேசுவோம். உண்மையான சமத்துவமே நம்ம தங்கியிருந்த இது சாப்பிட்ட இடம் தான். என்னென்ன ஜாதினி அங்க அது ஒரிஜினலா இவங்க சமத்துவபுரம்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க. இவங்க அரசாங்கத்துல இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் அதெல்லாம் வச்சுதான் பெருமையா பேசியிருந்தாங்க. ஒரிஜினலாவே நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கேங்க. அங்க கூட இருந்த அந்த ஒவ்வொரு பட்டியலினத்துல பின்தங்கிய சமுதாயத்து வீட்டுல தானே கஞ்சி குடிச்சோம். அவங்ககிட்ட தானே சாப்பிட்டோம். அவங்ககிட்ட தான் தண்ணி குடிச்சோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்துச்சு. யாரு என்ன அவங்களுக்கே ஒரு சந்தோஷமான ஒரு இதை தானே இருந்துச்சு. அதனால நம்ம வந்து நம்ம RSS வளர்ப்புனா இப்படிதான் இருக்குங்கிறதுல நம்ம தெளிவா தான் போயிட்டு இருக்கோம். அதனால இது வரும்போது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இதுல நிதி பங்களிப்பை கண்டிப்பா செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட் தான் லாப பங்கீடு அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இது அமையும். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல போறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வழியில தான் அந்த ப்ராஜெக்ட் அமையுங்கிறது தான் என்னுடைய இது. கண்டிப்பா அமையும். அதெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் இதுல உதவணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பா இதற்கு எல்லாரும் உதவணும். ஏன் அப்படின்னா இது நம்ம படம். இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் தயாராகுங்க. ஏன்னா முக்கால்வாசி இந்த கிணறு தாண்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது முக்கால் கிணறு தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அது உங்களோட உதவியோட சேர்ந்து நம்ம அதை பயணிப்போம். நன்றி ஜி. நன்றி வணக்கம்.